இதுல என்ன கோவம் தெரியுமாங்க? எம்எல்ஏக்கள் கார் ஓடுறத பத்தி பேசிட்டு இருக்கீங்க. காவிரியில நீர் ஓடுறத பத்தி யாரு பேசுவா? முதல்வர் என்ன பேசினாரு? நாங்க எங்களுக்குள்ளே பேசுவோம். வெளியே சொல்ல மாட்டோம். வச்சுக்கோங்க யார் ரகசியத்தை. உங்க படம் சம்பந்தப்பட்டு பேசினதா வச்சுக்கோங்க ரகசியத்தை. இது மக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. தமிழ்நாடு மக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. என்ன பேசுனீங்கன்னு வெளியே கண்டிப்பா சொல்லி ஆகணும். அது உங்களுடைய கடமை. சொல்லுவீங்களா? மாட்டீங்க. நாங்க சொல்லட்டுமா? வெறும் ஏஎம்ல மட்டும் வேலை பார்த்துட்டு இருந்த முதல்வரை பிஎம்ல வேலை பார்க்க வச்ச உள்துறை அமைச்சர் என்னன்னு சொல்லுங்க. இரவு முதல்வர் வந்து வெளியே வந்து பார்த்துருக்கீங்களா? எல்லாரும் எந்த ஒரு அவங்க அமைச்சர் பேசுறாரு சரத் அவர். ஏஎம் என்று பார்க்காமல் பிஎம் என்று பாராமல் வேலை செய்து கொண்டிருந்த எங்களுடைய முதல்வர் இப்ப பிஎம்ல வந்தார்ல, அதான் உள்துறை அமித்ஷா. தாவேக்காவிற்கு திமுக எதிர்கட்சியா இருக்கனால புனிதமான கட்சியா பார்த்துட்டே இருப்பாங்க. அது எவ்வளவு நாள் வரைக்கும் மக்கள் பார்த்துட்டு ரெண்டு பேரும் ஒண்ணுதாங்கிறது ஈஸியா தூரம் போட்டு போயிடும். நீங்க பேசணும். தாவேக்காவுடைய சட்டமன்றம் கிடையாது. தமிழக மக்களின் பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய சட்டமன்றம் அது. நீங்க பழைய ஆபீஸ்ல வச்சு என்ன பேசுங்க. அதை நாங்க எது கேள்வியும் கேட்க மாட்டோம். ஆளுங்கட்சி சொல்றது, அமைச்சர் சொல்றது, காவல்துறை சொல்வதே நம்ம வேதவாக்க மோட்டிவ். அனைவருக்கும் வணக்கம். கடந்த ஒரு வாரமா தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நடந்திருக்கிற கூத்துன்னு தான் சொல்லணும். இல்லை, அப்படிதான் இருக்கு. தாவேகா ரொம்ப லக்கியஸ்ட் கட்சிங்க. 2.5 வருஷம் ஆரம்பித்த கட்சி ஆட்சிக்கு வந்து 108 எம்எல்ஏ ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்தாங்க, முதல்வர் ஆகிட்டார், அதெல்லாம் சொல்ல மாட்டேன். திமுக எதிர்கட்சியாக இருக்குது பாருங்க, அதனால லக்கியஸ்ட் கட்சி. எந்த மாதிரி லக்கியஸ்ட் கட்சி பாருங்களேன். இன்றைக்கு ஒரு விவாதம், கடந்த ஒரு வாரமாக இருக்கக்கூடிய அந்த முதல் நாள் 2 நாள் விவாதத்தில் விடுங்க, இன்றைக்கு நடந்த விவாதத்தை பாருங்களேன். எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள் சொல்கிறாரு, எங்களுடைய எம்எல்ஏக்களுக்கெல்லாம் காரு வேண்டான்னு. நாங்கள் நிதி சுமையாக இருக்குது, தமிழக அரசாங்கம் காரு வேண்டான்னு சொல்கிறார். சொன்னதில் எந்த இடத்துலையுமே தெரியலை. ஆனால் ஆதவ அர்ஜுனா அவர்கள் அமைச்சர் எந்திரிச்சு சொல்கிறார் ஒரு வார்த்தை, நீங்கள் கார் வேண்டான்னு சொன்னீங்கன்னா அதே மாதிரி அரசு பங்களா வேண்டான்னு சொல்லுவீங்களா? எங்களுக்கெல்லாம் பொருளாதாரத்தில் பின்தங்கி அவர் பேசுவார்ல. எப்போ நீங்கள் கேட்குற கேள்வி இன்றைக்கி அது உதயநிதி அவர்களை பாராட்டணும். ஏன்னா இன்றைக்கி கேட்டார் பாருங்க ஒரு கேள்வி நறுக்குன்னு. சபாநாயகரே கண்டிப்பாக யோசனை பண்ணியிருப்பார் நினைக்கிறேன். ஆமாம் இல்லை, இது சரியாக இருக்குன்னு. ஏன் தெரியுமா? கேட்டார்ல. ஏங்க நாங்கள் ஒரு கேள்வி கேட்கோம், எங்களை வியக்கிற அளவுக்கு நீங்கள் ஒரு பதில் சொல்கிறீங்க, இது எவ்வளோ நாள் தாங்க தொடருங்கிற ஒரு கேள்வி கேட்டார் பார்த்தீங்களா? அது சரியான விஷயம்தான். ஏன்னா எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் எங்களுடைய வெற்றி அரசாங்கம், எங்களுடைய அரசாங்கம், எங்களுடைய முதல்வர் அவர்கள், எப்போ கேள்வி வேறப்பா, இது என்னப்பா பதில் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அதில் குறிப்பாக சொல்ல போனால் இன்றைக்கு சொன்ன இந்த வார்த்தை, அரசு பங்களா பற்றி அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்கள் பற்றி பேசினார். உதயநிதி அவர்களுக்கு 3 பங்களா இருக்குது, அப்போ எதுக்கு அரசு பங்களான்னு? ஏன்னா அரசு பங்களா, இந்த கார், இதெல்லாம் ஒன்றா? எதிர்கட்சி தலைவருக்கு அரசு பங்களா கொடுத்துருக்கிறது புரோட்டோகால். எதிர்கட்சி தலைவர் முதலமைச்சருக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய லெவலில் இருக்கக்கூடியவர். இதெல்லாம் தெரியுமா? இதெல்லாம் என்னன்னு சொல்கிறது உங்களுக்கு புரியலை. நீங்கள் தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் இங்கே ஒன்று இருக்குது. தாவேகா அரசாங்கத்தை சேர்ந்த அமைச்சர்கள், நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, முதல்ல என்னதான் உங்கள் பணி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அது தெரியாமல் நீங்களும் குழம்பி லைவில் ஓடுறதுனால இதெல்லாம் எதுவே தெரியாத இருக்கிற மக்களையும் குழப்பிடுறீங்க. ஏன்னா இப்போ நிறைய வாடகை வாய்களையும் வாங்கி வச்சுருக்கீங்க. நீங்கள் என்ன பண்ணாலும் அது சரின்னு சொல்கிறதுக்கு. நீங்கள் பண்ணுறதெல்லாம் சரியா? இந்த கார் விஷயத்தில் பேசுவோமா? கார் வந்து கொடுக்க போகிறீங்கன்னு சொல்கிறீங்க. பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறவங்களுக்கு கார். சொல்லப்போனால் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கக்கூடியவருக்கு பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்க வாய்ப்புகள் இருக்கலாம். அதில் தளி ராமச்சந்திரன் அவர்களை ஏற்றுக்கிட முடியாது. ஏன்னா அவருக்கே தெரியும் அது அவர் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கல. ஏன்னா நாங்கள் அந்த தொகுதிக்கே நேரில் போய் பார்த்தோம். அவர் அங்கே இருக்கிற தெரிஞ்ச விஷயமா இருந்துச்சு. அவர் செல்லசாமி அவர்களை பற்றி நமக்கு தெரியலை. ஆனால் இன்றைக்கி சட்டப்பேரவையில் சொல்லும்பொழுது அவர் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறாருன்னு சொன்னாங்க. பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறவங்க 3 பேர் தாங்க இருப்பாங்க, 3-4 பேர் தான் இருப்பாங்க. அப்போ நீங்கள் அதை எப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கணும்? ஒரு முதல்வர் அவர்கள் 110 விதியின் கீழே தான் நீங்கள் படிக்கிறீங்க. அதுவே நடக்குமா நடக்காதான் தெரியாது. இந்த 110லாம் நாங்கள் பல விஷயங்களை பார்த்துருக்கோம். 1 போட்டு 111 தான் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. கார் கொடுக்கப்படும் அரசாங்க சார்பானார். ஆமாம், அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் சொல்லிட்டீங்க. அப்போ கண்டிப்பான முறையில் திமுக எனக்கு வேண்டாம்னு சொல்ல போகுது, அதிமுக வேண்டாம்னு சொல்ல போகிறாங்க. இதில் வேற நம்மளுடைய காமராஜ் அவர்கள் பாவம், விசில் எங்கே இருக்குன்னு தெரியாமல் குக்கர் மேலே இருந்த விசிலை கொண்டு போயிட்டு நேர தாவேக்கா விசில் நினச்சி அங்கே கொண்டு போய் உட்காந்துட்டாரு. அங்கே போய் இப்படியா விசில் ஊதுவீங்க? நீங்கள் எவ்வளோ பெரிய பணக்காரன் ஊரறிஞ்ச விஷயங்க. ஏன்னா நீங்களே சொல்லிட்டீங்க ஆளுநர் மாளிகை முன்னாடி வந்து, இந்த ஆட்சி அமையருக்கு முன்னாடி. எப்படிப்பட்ட ஆளுங்க நீங்கள்? எனக்கு தாய் வீட்டு சீதனம். இன்றைக்கு அதுக்கு ஆதவ அர்ஜுனா அவர்கள் சொல்கிற அர்த்தம்,
அரசாங்க காரில் போனால் அதுக்கு ஒரு தனி மரியாதை. ஏங்க எங்கெங்க இருக்கீங்க எம்எல்ஏக்கள்? நீங்கள் அரசாங்க காரில் போகிற அமைச்சரில் எத்தனை இடங்களுக்கு நீங்கள் அரசாங்க காரில் போய் உங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உங்கள் சட்டமன்ற தொகுதியை போய் பார்த்துருக்கீங்க இது வரைக்கும்? ஒரு கேள்வி சொன்னார் பாருங்க ஆதவர்ஜுனா அவர்கள், புரியலை. அதாவது இவங்கெல்லாம் பிரச்சாரத்துக்கு போனாங்களாம். பிரச்சாரத்துக்கு போகும்போது இவங்கெல்லாம் எம்எல்ஏ கேண்டிடேட் தெரிஞ்சு மக்கள், எங்களுக்கு எம்எல்ஏலாம் யாருமே வந்ததே இல்லை, நீங்கள் ஜெயிச்சு வருவீங்களா அப்படின்னு கேட்டாங்களாம். உடனே இவங்களுக்கு தோணுச்சான், நம்ம காரில் தான் போய் ஆகணும், காரில் போனால் தான் எம்எல்ஏவாக நிற்க முடியும். ஏங்க எம்எல்ஏ நீங்கள் காரில் வாங்கன்னு சொல்லி சொன்னாங்களா மக்கள்? எப்படி அழகாக டேர்ன் பண்ணுறீங்க. இதெல்லாம் பேசுகிறதுக்கு வாடகை வய வச்சுருப்பீங்க, அவங்க பேசுவாங்களா இருக்கலாம். ஆனால் மக்கள் தெரிஞ்சிட வேண்டிய விஷயம், எம்எல்ஏக்களுக்கு கார் வாங்குறதாங்க இங்கே முக்கியம். இதில் எந்த இடத்துல எம்எல்ஏக்களுக்கு கார் தேவைப்படுதுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதே 110 விதிங்கில சொன்னார் முதல்வர் அவர்கள், பால் கொள்முதல் விலையை வந்து 3 ரூபா கூட்டியிருக்காருன்னு. பால் கொள்முதல் விலையை நீங்கள் உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் எவ்வளோ ரூபா கூட்டியிருக்கீங்க, எவ்வளோ ரூபா சொல்லியிருக்கீங்க? இதை எதிர்கட்சியை கேட்க வேண்டியிருக்கு. நீங்கள் ஆளுங்கட்சியாக வர்றதுக்கு முன்னாடி தேர்தல் பிரச்சாரத்தில் பேசுறது எல்லாம் டைலாக். அதுக்கப்புறம் கீழே இருக்கிற அந்த கண்டிஷன் சப்ளை தான் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் முதல்வராக இருக்கக்கூடிய செயல். நீங்களும் அப்படி தான் இருக்கீங்க. சரி, இதே சட்டமன்றத்தில் நடந்திருக்கிற இன்னொரு விஷயம், விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி. எவ்வளோ பெரிய விவாதங்க இந்த ஒரு வாரத்தில் பாருங்களேன். சட்டமன்றத்தில் விவாதம், சட்டமன்றத்துக்கு வெளியே போதைப் பொருள் பற்றின விவாதம், விவசாயிகளுக்கு மத்தியில் பயிர்க்கடன் தள்ளுபடி பற்றின விவகாரம், தென் மாநில முதல்வர்கள் நடந்திருக்கிறதுல தமிழகத்தோட உரிமையை பறிக்கப்பட்டுருச்சாங்கிற ஒரு விவாதம். இத்தனை விவாதத்துக்கு உட்பட்ட ஒரே கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய தாவேகா மட்டும்தான். எந்த இடத்துலையும் விவாதத்துக்கு முற்றுப்புள்ளியே கிடையாது. இவங்க என்ன பேசுகிறாங்க ஏது பேசுகிறாங்க தெரியாது, நம்மளே முடிவு பண்ணிக்கணும். அதுக்கு பல விஷயங்கள் நமக்கு பின்னாடி இந்த தென் மாநில முதல்வரை பற்றி பேசும்போது உங்களுக்கு தெரியும், அந்த கூட்டமைப்பில் பேசுகிற பற்றி உங்களுக்கு தெரிய இருக்கும். இதில் குறிப்பாக சொல்ல போனால் இந்த விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி 1 லட்சம் வரைக்கும் வாங்கினவங்களுக்கு 75,000 ரூபாய் கடன் தள்ளுபடி ரைட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டார். 110 விதியின் கீழே மீதி இருக்கிற 25,000 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டார். ஆனால் நீங்கள் தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருக்கிறது என்ன? அது அப்போது வெறும் ட்ரெய்லரா அல்லது எப்படி? அது உங்கள் ஸ்டைலில் கேட்குறா இருந்தால் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருக்கிறது முழு கடன் தள்ளுபடி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்துருந்தீங்க இல்லையா? இன்னைக்கு 75,000 இருக்கீங்க. இன்றைக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்திருக்கிற ஒரு செய்தி, செப்டம்பர் 1 முதல் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம் நடத்துறதுக்கு விவசாயிகள் தயாராக இருக்கிறாங்க. இது தெரியுமா? இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்குங்கிறது தெரியுமா? இது அமைச்சர் ஆதவர்ஜுனா அவர்களுக்கு தெரியுமா? தெரிய வாய்ப்பு இருக்காது. இதுதான் பயிர்க்கடன் தள்ளுபடியில் நடந்துட்டு இருக்கிற ஒரு விவாதம். ரைட். இன்னொரு விஷயம் பாருங்களேன், இந்த அமைச்சர்கள்லேயே இந்த ஆதவர்ஜுனா அவர்கள், இந்த நிர்மல்குமார் அவர்கள் எந்திரிச்சாலே எதை சண்டை போடணுங்கிற மாதிரி எந்திக்கிறீங்களா? இது திமுக அதிமுகவுக்கு எதிராவா? அவங்களுடைய அரசியல் அனுபவம் என்னங்கிறது, அதுக்கு முன்னாடி அவங்க என்னவா இருந்து அவங்க அரசியலுக்கு வந்தாங்கங்கிறது எல்லாமே போய் பார்த்துருப்பீங்கல்ல, தெரியும்ல. நீங்கள் 2 பேர் இதில் ஆதவர்ஜுனா அவர்களுக்கு எல்லாமே தெரியும். இப்போ இருக்கிற 57 எம்எல்ஏயும் தெரியும் அவருக்கு. அதான் கொடுமை. அப்பேற்பட்ட ஆதவர்ஜுனா அவர்கள் எதுக்கு இருந்தாலும் சண்டை போடுற மாதிரி. இன்றைக்கு பாருங்கள், சம்பந்தமே இல்லாமல் நிர்மல்குமார் அவர்கள் சொன்ன வார்த்தை, அதற்கு உதயநிதி அவர்கள் வந்து சொன்ன வார்த்தை. ஏங்க கரூர் கம்பெனிங்கிற வார்த்தையை நீங்கள் சட்டமன்றத்தில் பயன்படுத்தக்கூடாதுங்கிறது உங்களுக்கு தெரியாது? இத்தனைக்கு நீங்கள் சட்டம் படித்தவர். இப்போ மற்றவங்களாக இருந்தால் கூட சரிங்களாம். சட்டம் படித்தவங்களுக்கு, விவரம் தெரிஞ்சவங்களுக்கு, பல கட்சிகளை ட்ராவல் பண்ண உங்களுக்கு இது தெரியாதா? அப்போ அதை நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய அடுத்தடுத்த எம்எல்ஏக்கள் இந்த பேசக்கூடிய கண்ணி பேச்சும் பேசலை, நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காங்க பாருங்கள். அதில் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, அது பின்னாடி பார்ப்போம், அது நகைச்சுவை கடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது நீங்கள் இந்த வார்த்தையை சொன்ன உடனே உதயநிதி அவர்கள் சைட்லேருந்து சொன்னது பார்த்தீங்களா, சங்கி அமைச்சர். இந்த உதயநிதி அவர்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலங்க. இந்த சங்கி இந்த வார்த்தைகள்லாம் பயன்படுத்திட்டு இருக்காரு. சங்கி அமைச்சர் ஏங்க சொன்னார் அவர்? புரியலையே. இது எந்த இடத்துல சங்கிங்கிற வேர்டு வருது? இது எதுக்காக அவரை பற்றி நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அவருக்கு ஏதாவது ஒரு வகையில் இந்துக்களை புண்படுத்தணும், அது ஒரு வேலையாக அவரை பண்ணிகிட்டே இருக்கார் போல இருக்குது. அதனோட பிரதிபலன் தான் இன்றைக்கி எதிர்க்கட்சி தலைவராக பாவம் அப்பா உட்கார முடியாது, இவர் வந்து உட்காந்துட்டு இருக்கிறாரு. அப்போது இந்த வார்த்தைக்கு இது சம்மந்தமா? சரி, இதுக்கு ஆப்போசிட்லேருந்து நிர்மல்குமார் அவர்கள் சொன்னது 3 மணி நேரம் நீங்கள் பாத்ரூமில் உட்காந்துருந்தீங்க. இது யார் போய் பார்த்தா? அன்றைக்கு காவல்துறையில் இருக்கிறவங்க ரிப்போர்ட் கொடுத்தாங்களா? உங்ககிட்ட ரிப்போர்ட் கொடுத்தாங்களா? இதெல்லாம் நாகரிகம் இல்லாத வார்த்தை. இதுதான் லைவில் போயிட்டுருக்கு. இதில் பலரும் சொல்ல வேண்டிய விஷயம், விஜய் அவர்கள் பேசிட்டார்னா ஓரளவுக்கு பிரச்சனை இல்லைங்க, அன்றைக்கி லைவ் வந்து டிஆர்பி ரேட்டிங் நல்லா போயிட்டுருக்கு. இல்லை விஜய் பேசலைன்னா, விஜய் அவர்கள் பேசலை, முதல்வர் விஜய் அவர்கள் பேசலைன்னா டிஆர்பி ரேட்டிங் கம்மியாக போகுது அப்படின்னு தினமாக அவரை வச்சு பேசிகிட்டு இருக்க முடியுமா? பேசினா அந்த ஒரு அவரும் 5 நிமிஷத்துக்கு மேலே பேச மாட்டார், நமக்கு தெரியும். இந்த மாதிரி தாவேக்காவிற்கு திமுக எதிர்கட்சியாக இருக்கிறனால புனிதமான கட்சியாக பார்த்துட்டே இருப்பாங்க. அது எவ்வளோ நாள் வரைக்கும் மக்கள் பார்த்துட்டு இருப்பாங்க?
2 பேரும் ஒன்று தாங்கிறது ஈஸியாக தூக்கி தூர போட்டு போயிடுவாங்க. நீங்கள் பேசுகிற நடவடிக்கைகள், நீங்கள் பேசுகிற பேச்சுகள் எல்லாமே அப்படி தான் இருக்குது. அதில் துளியும் மாற்றுக்கிறது இல்லை. நிர்மல்குமார் அவர்களுடைய பேச்சு இப்படி இருக்குது. இந்த பேச்சு வன்மையாக கண்டிக்கணும். சபாநாயகர் என்ன சொல்கிறார் ஒரே வார்த்தையாக, நான் அவை குறிப்பிலேருந்து இதை நீக்கிடுறேன். இந்த அவை குறிப்பிலேருந்து நீக்கிறது அமைச்சர்களோட பேச்சு அவை குறிப்பிலேருந்து நீக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருக்கும், ஒரு சில வார்த்தைகள் இருக்கும். இவங்க தினமும் பாருங்கள், ஆதவர்ஜுனா அவர்கள் ஒரு 10 நிமிஷம் பேசுகிறாருன்னா அதில் 5 நிமிஷம் அவை குறிப்பிலேருந்து எடுத்துடுறேன், அவை குறிப்பிலேருந்து எடுத்துடுறேன். பேசிட்டு முடியல. நீங்கள் திமுக காரங்களுக்குலாம் என்னாச்சு? வரும்போதே ஒரு முடிவோடு வந்திருக்காங்க. இதெல்லாம் என்னங்க, நீங்கள் வெளியே பேசுங்க. இந்த வார்த்தைகள்லாம் நீங்கள் உள்ளே பேச வேண்டிய வார்த்தைகள் கிடையாது. இது சட்டமன்றங்கிறது உங்களுடைய தாவேக்காவுடைய சட்டமன்றம் கிடையாது. இது தமிழக மக்களின் பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய சட்டமன்றம். அது நீங்கள் பழைய ஆஃபீஸில் வச்சு என்னன்னாலும் பேசுங்க, அதை நாங்கள் எதுவும் கேள்வியும் கேட்க மாட்டோம். நீங்கள் அமைச்சர்கள்னா எங்களுக்கு அமைச்சர்கள்னா நாங்கள் வாக்களித்து எங்களுடைய வரி பணத்தில் வாங்கிட்டு இருக்கிற அமைச்சர்கள். நீங்கள் எங்களுக்கு விசுவாசிகள் தான். எங்களுக்கு வந்து நீங்கள் முதலாளிகள் கிடையாது. அது புரிஞ்சுக்கிட தெரிய வேண்டிய விஷயம். எல்லாருமே என்னமோ அமைச்சர் ஆகிட்டீங்க, 100 நாள் முடிஞ்சிருச்சு, இன்னொன்று வந்து 4 வருஷம் இருக்குன்னு நினச்சிட்டு நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்களா தெரியலை. வன்மையாக கண்டிக்கணும். ஆதவர்ஜுனா அவர்களுடைய பேச்சு தொடர்ந்து இதையே நோக்கி போயிட்டு இருக்கு. முதல்வர் அவர்கள் இதை கண்டுக்கிடவே மாட்டேங்கிறார். முதல்வர் அவர்கள் இதை என்ஜாய் பண்ணுறாரான்னு தெரில. அவர் படத்தில் வரும்போது ஆக்ஷன் நல்லா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறாரான்னு தெரில. திமுகவுக்கு இப்படி தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னொரு திமுகவை போயிருவீங்க. தாவேக்கா இன்னொரு திமுக கிடையாது. புரியுதா உங்களுக்கு? அது ஆச்சுன்னா அடுத்த வருஷம் நீங்களே பார்ப்பீங்க உங்களுடைய ரிசல்ட்டை. அடுத்தது போதைப்பொருள் விஷயத்தில் இருக்கிறது. 2 மாணவர்கள் இன்றைக்கி வந்து நம்மள்ட இல்லை. அது கடந்த வாரத்தில் ஒரு மாணவர் இறந்து போனார், இந்த வாரத்தில் ஒரு மாணவர் இறந்து போயிருந்தார். இதற்கு காரணம் எதிர்க்கட்சி சைட்லேருந்து சொல்லப்படுவது போதைப் பொருளால் வந்த விஷயம்னு. ஆனால் ஆளுங்கட்சி சார்பாக சொல்லப்படுவது கோஷ்டி மோதல். ரைட். ஆளுங்கட்சி சொல்கிறது, அமைச்சர் சொல்கிறது, காவல்துறை சொல்வதே நம்ம வேதவாக்க எடுத்துப்போம். இதுக்கு மோட்டிவ் என்ன? இந்த 2 கொலையோட மோட்டிவ் என்ன? அதை ஆராய்ச்சி பண்ண வேண்டாமா? சரிங்க, 517 கிலோ 255 பேர் கைது செஞ்சுருக்கீங்க. 517 கிலோ வந்து எடுத்திருக்கீங்க கஞ்சாவை. எங்கே? 2 கல்லூரிகள், பல இடங்களில் ரைடு நடத்தி 517 கிலோ எடுத்திருந்தீங்கல்ல. இதற்கு யார் மெயின் சப்ளையரு? அதை யார் தான் கண்டுபிடிப்பா? எப்போவுமே விற்கிற இடத்துலேருந்து எடுக்கிறத பற்றி பேசப்படுமா? அந்த சப்ளையர் யாரும் பேச மாட்டீங்களா? அதை நீங்களும் சொல்ல மாட்டீங்க வெளியே. அதை நோக்கி நடவடிக்கைகளும் போகாது. இந்த போதைப்பொருள் விஷயத்தில் தெளிவாக தெரிய வேண்டியதுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது டிபேட் பண்ணுங்கள், உட்காந்து பேசுங்க. அடுத்து டைரக்ஷன் பண்ணுங்கள், எந்த இடத்துல எப்படி பண்ணணுங்கிற டைரக்ட் பண்ணுங்கள். அடுத்தது டிசிஷன் எடுங்க. தாவேக்கா அரசாங்கத்திற்கு சவால், இந்த 100 நாள் ஆட்சியில் எத்தனை கொலை நடந்திருக்கிறது, எத்தனை கொள்ளை நடந்திருக்கிறது, எத்தனை போதைப்பொருள் விஷயமா நீங்கள் நடந்திருக்கிற விவாதங்கள், என்ன விஷயங்களுக்கு எடுத்து வெளியே பேச தயாராக இருக்கீங்களா? காவல்துறையில் பணிபுரிகிற, குடியாத்தத்தில் பணிபுரிஞ்சிட்டு இருக்க தலைமை காவலர், பெண் காவலருக்கே இன்றைக்கு உயிருக்கு வந்து நோ கேரண்டி. அது கணவன் மனைவி பிரச்சனைக்காக இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் கூட அது எப்படி எடுத்துக்க முடியும்? ஒரு பெண் காவலருக்கு உண்டான விஷயத்தில் எப்படி எடுத்துக்க முடியும்? அதில் என்ன மோட்டிவ் இருக்குங்கிற எடுத்துட்டீங்க, அவங்க கணவர் மனைவிக்குள்ள பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகிறீங்க. இதை நடக்க விடாமல் தடுக்கிறதுக்கு என்றைக்கோ ஒரு என்கொயரிங்கிற செஷன் இருக்கும். இது கம்ப்ளைண்ட்டாக பதிவாக இருக்காதா? இன்றைக்கி முடிவு போட்டு நாளைக்கு வெட்டியிருக்க போகிறாங்களா? ஏதோ ஒரு இடத்துல சட்ட ஒழுங்கு பிரச்சனையில் மீண்டும் மீண்டும் தவற விடுகிறது தாவேக்கா அரசாங்கம். அந்த தவறு அவங்களுடைய ஆட்சி மாற்றத்திற்கு கண்டிப்பாக இது விதையாக போய் நிற்க போகுது. இறுதியாக தென் மாநில முதல்வர்களோட விஷயத்தில் நடந்தது. அதுக்கு முன்னாடிங்க ஒரு சுவையான நிகழ்ச்சி நீங்கள் நடந்துச்சு. நம்ம இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையை பற்றி பேசும்போது கொஞ்சம் கோவம் வந்துடுறதுனால கடந்து போக முடியல. இந்த சுவையான இன்ப நிகழ்ச்சி இன்னைக்கு அப்படின்னு கல்லானை அப்படின்னு சொல்லி ஒரு சட்டமன்ற உறுப்பினர், தாவேக்காவோட சட்டமன்ற உறுப்பினர், அவர் சொன்ன வார்த்தை, முதல்வரை நாங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு தான் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம், இன்றைக்கி எங்களை பக்கத்தில் உட்கார வச்சு அழகு பார்த்துட்டாரு அப்படின்னு சொன்னார். சரி, ரைட், சொல்கிறது தப்பு இல்லை. அடுத்த வார்த்தை, எங்கள் முதல்வரை பார்த்துட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஸ்க்ரீனை சட்டசபையில் நீங்கள் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். என்ன ஒரு வேண்டுகோள் பார்த்தீங்களா? இவங்களெல்லாம் செலக்ட் பண்ணி எம்எல்ஏவை அனுப்பியிருக்காங்க மதுரை தொகுதி மக்கள். இதை அவங்கள்ட்டே விட்டுறணும். மதுரையிலேருந்து பார்க்குறவங்க யாராவது ஒருத்தர் உங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இதுதான் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினரோட கேள்வி, வேண்டுகோள், தேவை. இதுதான். ரைட்டு, விடுங்க. இறுதியாக இந்த தென் மாநில முதல்வர்கள் மாநாட்டில் நடந்திருக்கிற விஷயம், டீலிமிட்டேஷனுக்கு உண்டான விஷயத்தில் முதல்வர் அவர்கள் ஸ்லிப் ஆகிட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு நேற்று முழுவதுமே இருந்துச்சு. அது ஒரு பக்கம் தனியாக வைங்க, அதை தனியாக வைங்க. கர்நாடகாவுடைய முதல்வர் சிவகுமார் அவர்களாகட்டும், கேரளாவுடைய முதல்வர் சதீஷன் அவர்களாகட்டும், 2 பேரும் சொன்னதாங்க இங்கே பெரிய விஷயம்.
கர்நாடகா முதல்வர் என்ன சொல்றாரு, மேகதேட்டில் வந்து நாங்கள் வந்து அணை கட்டுறது உங்களுக்கு நல்லதுக்காக தான் கட்டுறோம், உங்களுக்கு நீர் திறந்து விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. கேரளாவுடைய முதல்வர் சதீஷன் அவர்கள் சொல்றாரு, முல்லை பெரியார் பிரச்சனையை, முல்லை பெரியார் அணையை நீங்களே கட்டுங்க, நீங்களே அதுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாம் பண்ணுங்க, பணம் நாங்கள் கொடுக்குறோம், ஆனால் ஹெயிட்டை மட்டும் உயர்த்த முடியாதுங்கிறாங்க. ரெண்டு பேரும் சொன்னது எங்க? தமிழ்நாட்டில் நம்ம ஏரியாக்கே வந்து இங்கே வந்து அந்த விவரத்தை சொல்லிட்டு போகிறாங்க. கர்நாடகாவுக்கு முதல்வர் செல்லும் போது சொன்ன வார்த்தை அங்கே உள்ள முதல்வர் அமைச்சர், இங்கே வராதிங்க நிலைமை சரியில்லைன்னு. ஆனால் அவங்க இங்கேருந்து வந்து அங்கேருந்து இங்கே வந்து நிலைமையை கரெக்டாக விளக்கம் பண்ணிட்டு போயிட்டாங்க. நம்ம முதல்வர் என்ன பேசினார்? நாங்கள் எங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டோம், வெளியே சொல்ல மாட்டோம். வச்சுக்கோங்க ஐயா ரகசியத்தை, உங்கள் படம் சம்மந்தப்பட்டு பேசினதா வச்சுக்கோங்க ரகசியத்தை. இது மக்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, தமிழ்நாடு மக்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை. என்ன பேசுனீங்கன்னு வெளியே கண்டிப்பாக சொல்லி ஆகணும், அது உங்களுடைய கடமை. சொல்லுவீங்களா? மாட்டீங்க. உங்களுக்கு பதில் உங்கள் வாடகை வாய்கள் பேசிடும். முதலமைச்சர் பேசினார், கர்நாடக முதல்வர் அப்படியா, நான் உடனே நீங்கள் போகணுன்னா அது திறந்து விட்டுறேன், தண்ணி அவ்வளோ வந்துடும், நேரம் நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லி சொல்லிட்டார். இதை தான் பேச போகிறாங்க. ஆனால் இது கிடையாது. அவர் தெளிவாக வந்து விளக்கம் கொடுத்துட்டு போயிட்டார். மீண்டும் வந்து காவிரி நீர் திறக்கப்பட மாட்டாது, மேகதாத்தில் அணை கட்டுவோங்கிற வார்த்தையும் சொல்லிட்டு போயிட்டார். ஏன் நேற்று முதல்வர் மாநாட்டிலே அந்த வார்த்தையை சொன்னார் அவர், டி.கே. சிவகுமார். நம்ம முதல்வர் காவேரி பிரச்சனையில், நதிநீர் பிரச்சனையில் கொஞ்சம் ஒரு நல்ல விஷயங்களை பார்த்து கொடுத்துருங்க. அப்புறம் அப்படி இது என்னங்க இது, இரு மாநிலத்துக்கு நடுவில் இருக்கிற பிரச்சனைகளை சுமூகமாக முடிங்க, பேச்சுவார்த்தைகள் மூலமாக முடிங்கிறதுக்கு தான் அந்த தென் மாநில முதல்வர்கள் மாநாடு வந்திருக்கிறது உள்துறை அமைச்சர். அதில் வேற ஒருத்தர் ஆரம்பிச்சிட்டாங்க, எவரோ ஒருத்தர் ஆரம்பித்து போட்டு விட்டாங்க போல இருக்குது. அதாவது எல்லா முதல்வர் முன்னாடி கால் மேல் கால் போட்டு உட்காந்து பேசின அமித்ஷா அவர்கள் எங்களுடைய முதல்வர் விஜய் அவர்கள் மீது கால் மேல் கால் போட்டிருந்தாரா முன்னாடி அப்படின்னு. பார்க்கலாம் முடியலப்பா. நாங்கள் சொல்லட்டுமா, வெறும் ஏஎம்ல மட்டும் வேலை பார்த்துட்டு இருந்த முதல்வரை பிஎம்ல வேலை பார்க்க வச்ச உள்துறை அமைச்சரை என்னன்னு சொல்லுவீங்க? இரவு உங்கள் முதல்வர் வந்து வெளியே வந்து பார்த்துருக்கீங்களா? எல்லாரும் வந்து ஒரு அமைச்சர் பேசினார் சரத் அவர்கள், ஏஎம் என்று பாராமல் பிஎம் என்று பாராமல் வேலை செய்து கொண்டிருந்த எங்களுடைய முதல்வர் இப்போ பிஎம்ல வந்தார்ல, அதான் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள். புரிஞ்சுக்கோங்க, நீங்களாம் அரசியலில் இப்போ தான் வளர்ந்துட்டு இருக்கீங்க, நிறைய விஷயங்கள் புரியாது. இந்த மாதிரிலாம் விளம்பரம் பண்ணாதீங்க, அது உங்களுக்கே கேடு. ரைட், இதை தாண்டி வாங்க. நம்ம இதை பேசினோம்னா அது அவங்களுக்கு பேச வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது, அது அவங்களுடைய டைம் வேஸ்ட், நமக்கும் டைம் வேஸ்ட். இந்த விவகாரத்தில் மேகதாது பிரச்சனையில், முல்லை பெரியார் பிரச்சனையில் கிடைச்ச அரிய வாய்ப்பை மீண்டும் தவற விட்ட முதல்வர் என்ன சொல்கிறது? அழகாக அந்த மீட்டிங்கில் எங்களுக்கு இதுக்கு உண்டான உரிமையை நீங்கள் கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பேசலை. பேசினது என்னன்னு வெளியவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. சரி, டீலிமிட்டேஷன் விஷயத்துக்கு வந்தா இதில் என்ன கோவம் தெரியுமாங்க? எம்எல்ஏக்கள் கார் ஓடுறத பற்றி பேசிகிட்டு இருக்கீங்களே, காவிரியில் நீர் ஓடுறத பற்றி யார் பேசுவா? தெரியல. இதை பற்றி பேசுறதுக்கு முதலமைச்சருக்கு தெரியல. எம்எல்ஏக்கெல்லாம் கார் கேட்டிருக்காங்க, நான் கார் கொடுக்க போகிறேன். ரைட், டீலிமிட்டேஷனில் விஜய் அவர்கள் மீது வந்து முதல்வர் விஜய் அவர்கள் மீது வந்து ஒரு விமர்சனம் இருந்துகிட்டே இருந்துச்சு. தன்னை நம்பி வந்தவங்களுக்கு எல்லாத்தையுமே அவர் நல்லா கவனித்து விட்டார்னு. அதில் நேற்று நடந்த அந்த ஒரு விஷயத்துக்காக முதல்வர் அவர்களுக்கு மிக்க நன்றி. ஏன்னா காங்கிரஸ் கட்சி உங்களை வச்சு நிறைய கேம் விளாண்டுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கேமு தான்ப்பா, நான் உங்களையும் ஆட்டுவேன்ப்பா, உங்களையும் நான் உங்கள்கிட்டையும் கேம் விளாடுவேன்ப்பா அப்படின்னு சொல்லி நேற்று அவங்களுக்கு ஒரு கேமை காமிச்சு கொடுத்துட்டீங்க. இந்த டீலிமிட்டேஷன் விஷயத்தில் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றும் போது 543 தொகுதிக்கு மேலே எதுவுமே வேண்டாம். நேற்று டீலிமிட்டேஷன் விஷயமா உள்துறை அமைச்சர் முன்னாடி கால் மேலே கால் போட்டு உட்கார அந்த உள்துறை அமைச்சர் இருக்கார்ல, அவர் முன்னாடி நம்மளுடைய முதல்வர் பேசினது ரெப்ரசன்டேஷன் தேவையா? நம்முடைய முதல்வர் ஏன் இவ்வளோ பெரிய தடுமாற்றம் முதல்வருக்கு தெரியல. ரைட், ஆனால் இந்த டிசிஷன் சரியான டிசிஷன். ஏன்னா மக்களுடைய அதிகமான மக்கள் தொகை இருக்குது. இன்றைக்கி நீங்கள் கார் கொடுக்குறீங்களா, 3 லட்சம் மக்களை போய் சந்திக்க முடியலன்னு சொல்லிட்டு கார் கொடுக்குறீங்க. 30 லட்சம் மக்களை சந்திக்க எப்படிங்க ஒரு எம்பியால் முடியும்? 18லேருந்து 25 லட்சம் வரைக்கும் ஒரு தொகுதியில் எம்பிகள் இருக்கா, மக்கள் தொகை இருக்குது ஒரு எம்பிக்கு. 3 லட்சம் மக்களை நடந்து போய் பார்க்க முடியாது, டூரரில் போய் பார்க்க முடியாது, காருங்கிறீங்க. அப்போ ஆதோர்ஜுனா அவர்களே, இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க? ஆனால் வேண்டாப்பா, அதுக்கு வேறு மாதிரி பதில் சொல்லுங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால், நாங்கள் அதுக்கு வந்தோம். எப்படி நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்க அது தெரியாமலே பேசிகிட்டு இருப்பீங்க. சரிங்க, இது முதல்வர் அவர்கள்ட்ட ஏன் இதை எதிர்பார்க்குறோம்? ஏன்னா அவர் படத்தில் எப்போவுமே ஆக்ஷன் மூவி தான், ஆக்ஷன் தான் பண்ணுவார். அதை தான் அவர்கிட்ட அரசியலையும் எதிர்பார்க்குறாங்க. அதனால தான் ஓட்டும் போட்டிருக்காங்க மக்கள், வேறு எந்த காரணத்துக்காக ஓட்டு போடல. முதல்ல அவர்கள்ட்ட எதிர்பார்க்கறது ஆக்ஷன் 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 ஒன்லி. இதுதாங்க இந்த கடந்த வாரத்தில் நடந்திருக்கிற விஷயம். இதை பற்றின கருத்துக்களை நம்ம கருத்துரை பகுதியில் நீங்கள் கமெண்ட்ஸில் கொடுங்க.
நாங்கள் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஹை பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், ப்ரொமோஷனாக இருக்கும். உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அது எங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். மிக்க நன்றி.